ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி சூப்பரான 2 ப்ராடக்ட் சரிங்களா. இந்த ப்ராடக்ட் நான் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆர்டர் ரெடி பண்ணின நெக்ஸ்ட் டேவே ஃபுல்லாக காலி. இப்போ ஒரு 10 பீசஸ் இப்போ எக்ஸட்ரா நான் செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட் டைம் நான் வீடியோ எடுக்கலை, சரி இப்போ எடுக்கலாம் அப்படின்னுட்டு. என்ன ப்ராடக்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா லிப் பாம் அண்ட் லிப் ஆயில் சரிங்களா. நேச்சுரலான கலர் இருக்கும் அண்ட் எந்த ஃப்ராக்ரண்ட்டுமே இல்லை. கலருக்காகவும் ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே சேர்க்கலை. நோ ப்ரிசர்வேட்டிவ், அது ஸ்மெல்லுக்காகவோ எசென்ஷியல் ஆயில் எதுவுமே சேர்க்காம ரொம்ப பியூராக ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கக்கூடிய இன்க்ரீடியண்ட்டை வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க இந்த லிப் ஆயில் அண்ட் லிப் கிளாஸோட இன்க்ரீடியன்ட் என்னெல்லாம், எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன், அதோட பெனிஃபிட் என்ன, எப்போ யூஸ் பண்ணணும், யாரெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். நேச்சுரல் கலருக்காக வேம்பாலம்பட்டை ஆல்கனட் ரூட்டுன்னு சொல்லுவாங்க, அதுதான் எடுத்திருக்கேன். ஒரு 5 டேஸ் குறைஞ்சது ஊற வச்சிட்டோம் அப்படின்னா அதில் நல்ல ஒரு டிண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். பட் நான் 3 டேஸ் தான் ஊற வச்சுருந்தேன். ஸோ இது போட்ட உடனே இன்ஸ்டண்ட்டாகவே ஒரு மைல்டான கலர் நம்மளுக்கு தெரியும். ஆனால் நம்ம கையால் லைட்டாக தொட்டு பார்த்தோம் அப்படின்னா வெள்ளையாக தான் இருக்கும். இதோட கலர் கரெக்டாக எப்படி வந்துருச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும்னா, இப்படி கையில் தொட்டு பார்க்கும்போது ஒரு லைட் பிங்க் கலராது வேணும். நம்மளுக்கு எந்த அளவுக்கு கலர் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ நான் அப்படி என்னோடய ஃபார்முலாவில் எவ்வளோ போடணும், எவ்வளோ ஆயில் எடுக்கணும், எத்தனை நாள் ஊற வைக்கணும், என்ன எப்படி மெத்தடில் பண்ணணும் அப்படின்றதெல்லாமே ஃபஸ்ட்டே ஐடென்டிஃபை பண்ணி அந்த மெத்தடில் நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நிறைய பேர் டபுள் பாயில் மெத்தட்லேயே ஃபுல்லாக பண்ணுவாங்க. நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் நேச்சுரல் வேல பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் நம்ம வேம்பாலம்பட்டை அண்ட் பியோர் கோகோனட் ஆயில், மரச்செக்கு கோகோனட் ஆயில் எடுத்து எங்கள் வீட்டுக்கு முன்னாடி நல்ல வெயில் அடிக்கிற இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour கூட ஆயிருக்காது. அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தேன், கலர் அப்படியே நல்லா வந்துருந்துச்சு. கையில் எடுத்து நான் டச் பண்ணி பார்த்தேன், ஒரு மைல்டான கலர் தான் இருந்தது. பட் எனக்கு அது ஓகேவா இல்லை. நான் அதுக்கப்புறம் அதை டபுள் பாயிலிங் மெத்தடில் திரும்ப அதே கிளாஸ் கண்டெய்னரோடு வச்சுட்டு இது நெக்ஸ்ட் டே முன்னாடியை விட இப்போ அதோட கலர் ரொம்ப டார்க்காக இருக்குது இப்போ பார்க்குறது. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதை நான் கையில் ஒரே ஒரு ட்ராப் எடுத்து பார்க்கும்போது மைல்டான ஒரு கலர் அழகாக தெரியும். ஸோ இதை திரும்ப ஒரு வாட்டி டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம பண்ணோம் அப்படின்னா கரெக்டாயிரும். ஸோ அந்த மெத்தடு தான் நான் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். செகண்ட் டேக்கு அப்புறமும் இன்னும் ஒரு கலர் வேணும் அப்படின்றக்காக திரும்பவும் நான் அப்படியே விட்டுட்டேன். நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டேன். ஸோ இது அதுக்கு அடுத்த நாள் பாருங்கள், அதோட கலர் இன்னும் டார்க்காக இருக்குது பாருங்கள். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். இயற்கையோட அழகை இந்த மாதிரி விஷயங்களில் தான் ரொம்ப நான் அனுபவிப்பேன். ஸோ பாருங்கள் அது எப்படி ரொம்ப நேச்சுரலாக இருக்குன்னுட்டு. ஸோ அதை கையில் ஒரு சின்ன ட்ராப் எடுத்து பார்க்கும்போது இன்னுமுமே நேச்சுரலாக கொஞ்சம் கலர் அதிகமாக எனக்கு தெரிஞ்சது. இங்கே இப்போ பார்ப்பீங்க பாருங்கள், அது வடியும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னும் ஒரு மைல்டான கலர். ஸோ இதை திரும்ப டபுள் பாயில் மெத்தடில் நான் திரும்ப கலர் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளோட லிப் பாமோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதர் ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் அதுக்கப்புறம் மார்க்கெட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ் லிப் பாம், ஸ்ட்ராபெரி லிப் பாம், அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். ஸோ ஒன்றொன்றுத்துக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்கும். நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, இந்த மாதிரி ஒரு இன்க்ரீடியண்ட்டோட பெனிஃபிட்டும் ஒரே லிப் பாமில் இருக்கணும் அப்படின்றக்காக நியூ மெத்தட் ட்ரை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒரு சில லிப் பாமில் ஆயில்ஸ் கோகோனட் ஆயில் பீஸ் வேக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை ஷியா பட்டர் பீஸ் வேக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. பட் அதில் ஒன்றுத்துலேயுமே ரொம்ப ஸ்பெஷலான பெனிஃபிட் இருக்குது. அதனால் நான் ஆமணக்கு எண்ணெய், நல்லெண்ணெய், அதாவது எள் எண்ணெய்ன்னு சொல்லுவாங்கள்ல, அது கோகோனட் ஆயில், ஆல்மண்ட் ஆயில், ஷியா பட்டர், கொஞ்சமாக கீ, அதுக்கப்புறம் பீஸ் வேக்ஸ், இது எல்லாமே சேர்த்துருக்கேன். இன்க்ரீடியன்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா பீட்ரூட் அண்ட் ரோஸ் பெட்டல், இன்னும் 2-3 இன்க்ரீடியன்ட் சீக்ரெட். ஸோ இது எல்லாமே என்னோடய ப்ராசஸில் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் அந்த பவுடர் இருக்கு இல்லையா, என்னென்ன இன்க்ரீடியன்ட் இருக்கணும் அந்த பவுடர் எல்லாமே நல்லெண்ணெய் அண்ட் விளக்கெண்ணெயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டே திரும்பவும் நான் ஊற வச்சுட்டேன். அந்த 1 டே எப்போனா நான் 3ஆவது நாள் அந்த வேம்பாலம்பட்டை ஊற வச்சேன்ல, சேம் அதே நாள்லேயே இதையும் பண்ணிவிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டேன். அதுதான் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க.
இந்த மாதிரி லிப் பாம், லிப் ஆயில் இதுலலாம் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமே என்னென்னா ரெடி பண்ணுறக்கு, இப்போ நம்ம பெரிய பெரிய ப்ராடக்ட் வந்து ரெடி பண்ணுறோம். இப்போ சோப் ரெடி பண்ணுறோம், இல்லை ஒரு 100 ml ரெடி பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்ம அந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இது பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி லிப் பாம், லிப் ஆயில் இந்த குட்டி குட்டி ஒரு 10 ml அப்படின்னும்போது நம்ம ஒரு ட்ராப் வந்து 1 ml வந்து எக்ஸ்ட்ரா ஆனாலும் திரும்ப அதை எடுக்கிறக்கோ இல்லை திரும்ப ஆட் பண்ணுறக்கோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்கும். ஸோ நம்ம பெரிய பெரிய ப்ராடக்ட்டில் கூட அதை கூட ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி மினிமைஸான ப்ராடக்ட் வந்து செய்கிறதுக்கு கண்டிப்பாகவே ரிஸ்கியாக தான் இருக்கும். பட் அதோட ரேட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லிப் பாம்லாம் ஒன்லி 10 ரூபி தான். அதுவும் இதுக்கு முன்னாடி வந்து 5 ரூபிக்கு கொடுத்துட்ருந்தோம். இப்போ வந்து நிறைய ஆல்மண்ட் ஆயில், ஷியா பட்டர் இன்க்ரீடியண்ட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கனால ரேட்டை வந்து ஹை பண்ணியிருக்கோம். பட் இது வந்து மற்ற பிராண்டோட அஃபோர்டபுள்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி லிப் பாமை பொறுத்த வரைக்கும் கிராக் லிப்பாக இருக்குது, இல்லை ரொம்ப ட்ரை லிப்பாக இருக்குது, இல்லை வந்து ரொம்ப பிக்மெண்ட்டாக இருக்குது, இல்லை சாஃப்டாக இல்லை அப்படின்ட்டு ஒரு ப்ராப்ளத்துக்குமே தனித்தனி லிப்ஸ்டிக் உண்டு. ஸோ நம்மளோட லிப் பாம் உண்டு. பட் நம்மளோட லிப் பாம் வந்து ஆல் இன் ஒன் எல்லா இஷ்யூக்குமே வந்து ஒர்க் பண்ணும். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஆயில் நிறைய ஆட் பண்ணியிருக்கோம். இன்க்ரீடியண்ட்டுமே வந்து எல்லா இஷ்யூவுக்கும் கிளியர் பண்ணுற மாதிரி இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் இதோட பெனிஃபிட்டே லிப் பாமே. இது வந்து ஒரு மேஜிக் பாட்டுன்னு கூட சொல்லலாம். ஒரு குட்டி கண்டெய்னர் தான், பட் வந்து நீங்கள் இவ்வளோ பெனிஃபிட்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு சர்ப்ரைஸான பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லிப் பாமை வந்து நீங்கள் அண்டர் ஐ வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும் இல்லையா, டார்க் சர்க்கிள் ஃபார்ம் ஆகிருக்குல்ல, அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் நம்மளோட லிப் பாமும் சரி லிப் ஆயிலும் சரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட லிப் பாம் அண்ட் லிப் ஆயிலை வந்து போத் மென் அண்ட் விமன் யூஸ் பண்ணலாம். ஈவன் குழந்தைங்களுக்கு கூட வந்து நம்ம போட்டு விட்டுக்கலாம். இந்த லிப் பாமில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது லைட்டாக அந்த பவுடர்ஸ் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஓவராலாக இருக்காது. நான் அப்ளை பண்ணுறதுக்கு லிப் பாம் கன்சிஸ்டன்சியில் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த லிப் பாம் அண்ட் லிப் ஆயிலை வந்து நீங்கள் நைட் டைம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதோட பெனிஃபிட் அப்படியே கிடைக்கும். ரிசல்ட்டுமே நல்லாயிருக்கும். நம்மளோட லிப் பாம் அண்ட் லிப் ஆயிலில் ஆர்டிஃபிஷியலாக கலர் இல்லை. ஸோ அதனால் நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் மைல்டாக நம்ம பட்டர் அப்ளை பண்ணாலோ இல்லை ஆயில் அப்ளை பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கலர்லெஸ்ஸாக தான் இருக்கும். மொத்தமாக பார்க்கும்போது அது ஒரு நேச்சுரல் கலர் இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப மைல்டான ஒரு கலர் தான் இருக்கும். ஆனால் பெனிஃபிட் வந்து மற்ற லிப் பாம் அண்ட் லிப் ஆயிலை விட நம்மளோடது நல்லாவே பெனிஃபிட் இருக்கும். எப்படின்னு நான் சொல்கிறேன். பொதுவாக வந்து மார்க்கெட்ஸில் கிடைக்கக்கூடியதோ இல்லை வந்து அங்கங்கே நீங்கள் வாங்குறதுல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லோரும் விரும்புகிறதே என்னது, கலர் என்ன கலர் இருக்குது அதை ஸ்மெல் பண்ணி பார்ப்போம், வாசனை எப்படி இருக்குது, அந்த ரெண்டும் மட்டும்தான். பெனிஃபிட்டெல்லாம் அதுக்கு அப்பாற்பட்ட விஷயமாக தான் பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் ஒரு லிப் பாம்னு இருக்குன்னா பீஸ் வேக்ஸு ப்ளஸ் அது கூட வந்து ஏதாவது ஒரு ஆயில் ஆட் பண்ணிப்பாங்க. அதில் பெனிஃபிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நேச்சுரல் பீட்ரூட் பவுடரோ ரோஸ் பெட்டல் பவுடரோ அந்த மாதிரி ஆட் பண்ணுறது வந்து ரொம்ப கம்மியான பர்சன்டேஜாக தான் இருக்கும். வாசனைக்காகவும் ஃப்ராக்ரண்ட் ஆயில் அண்ட் எசென்சியல் ஆயில் அதிகமாக ஆட் பண்ணுவாங்க. அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கலருக்காக நேச்சுரல் லிப் கலர்னு இருக்கும், இல்லைன்னா வந்து காஸ்மெட்டிக் லிப் கலர்னு இருக்கும். அதுவுமே வந்து நம்ம எவ்வளோ தூரம் அவாய்ட் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் நல்லது. எஸ்பெஷலி வந்து நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டானது. அதுலேயும் நம்ம கண்ணை சுற்றி இருக்கிறதும் அண்ட் லிப்பு இந்த 2 ஸ்கின்னுமே வந்து இன்னுமுமே சென்சிட்டிவானது, ரொம்ப சாஃப்டானது. எல்லாருக்குமே போத் மென் அண்ட் விமனுக்கு கூட. அந்த வகையில் நம்ம லிப் பாம் வந்து யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ரொம்ப நேச்சுரலாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதாவது கலர் அண்டு ஸ்மெல்லை பார்க்காம நம்மளுக்கு ஒரு ஸ்கின் கேரில் வந்து லிப் பாம் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு லைக் பண்ணுறவங்க இந்த மாதிரி சூஸ் பண்ணிங்க அப்படின்னா லைஃப் லாங் வந்து எந்த சைட் எஃபெக்ட்டுமே இருக்காது. நம்ம ஆர்டிஃபிஷியலாக கலர் யூஸ் பண்ணுறது, ஃப்ராக்ரன்ட் யூஸ் பண்ணுறது நம்ம பண்ணலாம். கொஞ்சம் தானே யூஸ் பண்ணுறோம், எப்போயாச்சும் தானேன்ட்டு யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அதுதான் வந்து பெரிய தப்பே. அப்போ தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு யூஸ் பண்ணியே அதுவே இன்னும் நம்மளோட லிப்பு அண்டர் ஐ எல்லாம் வந்து இன்னும் டார்க்னஸ்ஸாக ஆக்குறதுக்கு பெரிய சான்சஸ் இருக்குது.
நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க, நான் லிப் பாம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நல்ல சூப்பர் பிராண்டு லிப் பாம் தான் யூஸ் பண்ணுறேன், பட் வந்து நல்லா தான் இருக்குது, வாசனையும் நல்லா தான் இருக்குது, கலரும் நல்லா தான் இருக்குது. ஆனால் என் லிப்பு வந்து முன்னே இருக்கிறத விட இப்போ வந்து டார்க்காக தான் இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. பிகாஸ் வந்து எனக்கு ஒரு ஐடியா இல்லாத டைமில் கூட நானுமே இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் ஆஃப்டர் கொஞ்சம் ஐடியா வந்ததுக்கப்புறம் கலர் அண்ட் வந்து ஃப்ராக்ரண்ட் பார்க்காம ஒரு சில பிராண்டுமே நல்ல பிராண்டில் இருக்குது லிப் பாமுமே. அதை யூஸ் பண்ணும்போது கம்பேர் டு அதர் அந்த இதை வந்து கம்பேர் பண்ணும்போது பெட்டர் தென் ரிசல்ட் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து பர்சனலி ப்ராடக்ட் ரெடி பண்ணுறதுனால சேம் எனக்கு அந்த மெத்தடில் தான் லிப் பாம் அண்ட் ஆயில் ரெடி பண்ணணுன்றது என்னோடய ஒப்பீனியன். ஸோ அதே மெத்தடில் தான் நானுமே ரெடி பண்ணியிருக்கேன். முக்கியமாக என்னோடய ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஒரு நேச்சுரலாக கொண்டு போக முடியும் அப்படின்றது தான் என்னோடய மெயின் மைண்ட் செட்டே. ஸோ அதில் ரிலேட்டடாக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய மைண்ட் செட் என்னென்னா, நிறைய வந்து சேல் ஆகணும், நிறைய வந்து மூவ் ஆகணும், நான் நிறைய ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்றது என்னோடய நோக்கம் இல்லை. நான் கம்மியாக வந்து ப்ராஃபிட் எடுத்தாலும் கம்மியாக எனக்கு அமௌண்ட் கிடைச்சாலும் பரவாயில்லை. ஆனால் நான் ரெடி பண்ணக்கூடிய ப்ராடக்ட் வந்து நான் எப்படி எனக்குன்னு ஒரு தாட் இருக்குல்ல, ரொம்ப நேச்சுரலாக ரெடி பண்ணணும், ஸோ அது வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகணும் அப்படின்ற மைண்ட் செட், அது வந்து ஃபுல்ஃபில் ஆனாலே எனக்கு பெரிய பெரிய ஹாப்பி தான். ஸோ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக வந்து வேணும். ஸோ உங்களுக்கும் எங்களோட லிப் பாம் அண்ட் வந்து லிப் ஆயில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். லிப் பாம் அண்ட் லிப் ஆயிலுக்கும் பெரிய பெரிய வித்தியாசம் எதுவுமே இல்லை. லிப் ஆயிலில் வந்து மேக்ஸிமம் ஆயில்ஸ் இருக்கும், ஆனால் நிறைய டைப் ஆயில் இருக்கும். லிப் பாமில் வந்து நிறைய டைப் ஆஃப் பட்டர் யூஸ் பண்ணியிருப்போம் அண்ட் பீஸ்வாக்ஸும் யூஸ் பண்ணியிருப்போம். இதுதான் வந்து டிஃப்ரெண்ட். இன்னொரு டிஃப்ரெண்ட் என்னென்னா, லிப் பாம் வந்து ரொம்ப தின் லேயராக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு, ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்கும். கம்பேர் டு லிப் ஆயில் அதை விட பார்க்கும்போது லிப் பாம் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். ஸ்டிக்கி மீன்ஸ் கொஞ்சம் க்ரீம் கன்சிஸ்டன்சி சொல்லுவோம்ல, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். பெனிஃபிட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டுக்குமே ஒன்று தான். ஆனால் அது ஒர்க் பண்ணுறது இருக்குது இல்லையா, அந்த லேயர் வந்து கொஞ்சம் இறங்கி ஒர்க் பண்ணுறதுன்றது லிப் பாமுக்கும் லிப் ஆயிலுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. லிப் பாம் வந்து கொஞ்சம் ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால அவுட்டர் லேயர் இருந்துட்டு நல்லாவே லிப்பை வந்து நல்லா ப்ரொடெக்டிவாக வச்சுக்கும், டெட் செல்லை ரெடியூஸ் பண்ணும், இந்த மாதிரி ஒர்க் பண்ணும். பட் ஆயில் வந்து ரொம்ப தின்னாக ரொம்ப லிக்யூட் ஃபார்மில் இருக்கிறதுனால லிப்குள்ளே இன்னும் நல்லா அப்சர்வ் பண்ணி இனி வரக்கூடிய அந்த ஸ்கின் லேயரை வந்து அந்த ரொம்ப டார்க்காக இருக்கிறது, அந்த பிக்மெண்ட்டை ரெடியூஸ் பண்ணுறது, இதெல்லாமே வந்து ஒர்க் பண்ணும். அதுதான் வந்து டிஃப்ரெண்ட்டு. ஸோ நம்மக்கிட்ட வந்து நிறைய ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் இருக்குது. ஹேண்ட்மேட் சோப்ஸ்லேயே ஒரு 10 to 20 வெரைட்டிஸ் ஆஃப் சோப்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து இப்போ நியூவாக நிறைய ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஹேண்ட்மேட் சன்ஸ்க்ரீன், கிளியர் ஸ்கின் ஜெல்லு, அதுக்கப்புறம் வந்து ஆல் இன் ஒன் ஃபேஸ் க்ரீமு, அதுக்கப்புறம் இப்போ வந்து லிப் பாம், லிப் ஆயில், இது எல்லாமே இருக்குது. இன்னொன்று நம்மளுக்கு ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கக்கூடிய சார்கோல் சோப்பு, முல்தானி மட்டி சோப்பு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ரிட்டன் கிஃப்ட்டுமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஹோல்சேலர் இவங்களுக்குமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். 60+ ஆல் இன் ஒன் ஹேர் ஆயில், அதுக்கப்புறம் ஷாம்பு, இந்த ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஹேர் அண்ட் ஸ்கேல்பில் எந்த இஷ்யூ இருந்தாலுமே நல்லா கிளியர் பண்ணி கொடுத்து ஹேர் ஃபால் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துரும். டேண்ட்ரஃபுக்கு தனியாக, ஹேர் ஃபாலுக்கு தனித்தனியாக நம்ம வந்து ப்ராடக்ட் யூஸ் பண்ண வேணாம். இந்த ஒரு ஆயில் அண்ட் ஷாம்புவே போதும், நல்ல பெட்டர் தென் ரிசல்ட் கொடுக்கும். இன்னொன்று முக்கியமாக வந்து ஒரு 30 இன்க்ரீடியன்ட் இன்ஃப்யூஸ் பண்ண ஸ்கின் கேர் ஆயிலுமே அவைலபிளாக இருக்குது. வேறு ஏதாவது ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு நீடு இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இதை பற்றின என்னோடய ப்ராண்டை பற்றின என்னோடய ப்ராடக்ட்டை பற்றின டீட்டெயில் வேணும்னா அதுவுமே கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெளிவாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்லேயுமே வந்து 10% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறேன். 1000க்கு மேலே இந்த மாதிரி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறவங்களுக்குலாம் ஃப்ரீ ஷிப்பிங் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். என்னோடய சேனல்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெடி பண்ணுற ப்ராடக்ட் அண்ட் என்னோடய லைஃப் ஸ்டைல் விலாக்ஸ், ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஹெல்த் கேர் ரிலேட்டடான வீடியோ வந்து போடுவேன். ஸோ என்னோடய சேனல்லையுமே நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிக்கோங்க, எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள்.
நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானில் ஆல்ன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் சீக்கிரமாக பார்க்கலாம். உங்களுக்கு பல்க் ஆர்டர் வேணும், அட்லீஸ்ட் வந்து 20க்கு மேலே வேணும்னாலுமே நீங்கள் வந்து ப்ரீ புக்கிங் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு என்னோடய வெப்சைட்டோ இல்லை எப்படி வந்து ப்ராடக்ட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து, இல்லை என்னோடய ப்ராடக்ட் வேணும்னாலே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் நிறைய பேர் வந்து லிப் பாம் மட்டும் அட்லீஸ்ட் இது வந்து 10 ரூபி தான். ஸோ அப்படி இருக்கும்போது லிப் பாம் மட்டும் அனுப்ப சொல்கிறாங்க. அண்ட் ஷிப்பிங் வந்து 50 அப்படின்னும்போது அதுக்கு நான் இன்னும் நிறைய ப்ராடக்ட் வாங்கிடுவேனே, இன்னும் மோர் தென் 4 லிப் பாம் வாங்கிடுவேனே அந்த மாதிரி வந்து சொல்கிறீங்க. அதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாலும் சரி, இல்லை எங்கேருந்து நீங்கள் ப்ராடக்ட் வாங்கினாலும் சரி, ஆன்லைனில் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க கொரியர் பண்ணும்போது கொரியர் சார்ஜ் வந்து 50 இல்லைன்னா அதுக்கு வெயிட்டை பொறுத்தளவுக்கு 1 kgக்கு மேலே இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் வேரி ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டு நாங்கள் கொடுத்தா தான் அவங்களே ஷிப்மெண்ட்டுக்கு எடுப்பாங்க. ஸோ அதனால தான் உங்ககிட்ட சேம் அந்த மணியை வந்து வாங்கிப்போம். அதுலேயுமே வந்து 60 சம்டைம் கேட்பாங்க. அதுலேயுமே 10 ரூபி நாங்களே போட்டுப்போம். ஸோ இதான் ரீசன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.